ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து எம்எஸ் எக்ஸல்ல பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நிறைய பேருக்கு வந்து ஆட் எப்படி பண்ணுறது, டோட்டலு, ஆவரேஜ், ரேங்க் இது எப்படி பண்ணுறது தெரியாது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த 3 டாபிக் தான். ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ரேங்க் போடுறது இதெல்லாம் வந்து நம்ம கால்குலேட்டர்லேயே பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. இங்க நம்ம சீரியல் நம்பர் போட்டு ஆரம்பிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நான் ஸ்பெசிஃபைடாக வந்து நான் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியிருக்கேன். இதை நானாக தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் முதல்ல நம்ம டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம இங்கே கர்சர் இங்கே வச்சுட்டு இங்கே வந்து அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே எம்டி பாக்ஸ் வரைக்கும் இந்த டோட்டலுன்னு போட்டிருக்கோங்கல்ல, அதில் இருக்க எம்டி பாக்ஸ் வரைக்கும் நம்ம ட்ராக் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இங்கே ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஆட்டோ சம் இருக்கா, இது கிளிக் பண்ணி நம்ம சம்மு கொடுத்துட்டோம்னா இதோட டோட்டல் 100 வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி கீழேயும் வரணும், இந்த 2 பாக்ஸுக்கும் நம்ம ஃபில் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ் இருக்கும். அதை இப்படி ப்ளஸ் பண்ணிட்டு இப்படி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இதுக்கான ஆன்சரும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் மெத்தட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அங்கே போய் ஆட்டோ சம் கொடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சா ஈக்குவல் டுன்னு கொடுங்க. ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு சம்முன்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேயே வரும். ஸோ சம்முன்னு கிளிக் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ட்ராக் பண்ணாமல் அப்படியே கீபோர்டில் பண்ணணும்னு நினச்சாலும், ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் நீங்கள் சைடில் ரைட் சைடில் போகணுன்னா ரைட் ஆரோ கொடுங்க, கீழே போகணுன்னா டவுன் கொடுங்க. அதே மாதிரி மேலே போகணுன்னா அதே மாதிரி லெஃப்ட் போகணுன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் லெஃப்ட் கொடுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ நான் ஷிஃப்ட் கொடுத்துருக்கேன், ஷிஃப்ட் ப்ளஸ் இப்படி பண்ணுறேன், பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துறேன். வந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ நம்ம இங்கே வந்து ஈக்குவல் டு, இல்லாட்டி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் சொன்ன மாதிரி இந்த ஆரோ வச்சு கூட நம்ம அப்படியே போட்டுடலாம், போட்டிங்கனாலும் வரும். ஓகேங்களா? டோட்டலில் இப்போ கிளியரா? இப்போ ஆவரேஜ் போகும். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை, இதே மாதிரி இது நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ சம்மில் போயிட்டு ஆவரேஜ் கொடுத்தீங்கன்னா 33ன்னு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி கர்சர் வச்சு கீழே போடணுங்க, நம்மளுக்கு 42 63 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அண்ட் ஈக்குவல் டூலையுமே கொடுக்கலாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஈக்குவல் டூலையும் நான் ஈக்குவல் டூலையுமே தரேன் பாருங்க. ஈக்குவல் டூஸ் ஆவரேஜ், இங்கே இருக்க ஆவரேஜ் கொடுத்துட்டு கர்சர் இங்கே வச்சுட்டு கொடுத்துட்டு 33 வருதா? அதே மாதிரி தான். ஸோ இதில் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ ரேங்க். ஸோ ரேங்க் இந்த மெத்தட் தான், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் டு ரேங்க் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டோட்டல் இது வரைக்கும் வந்து இதில் வரைக்கும் நம்ம வந்து கண்டுக்க வேண்டாம். இப்போ நம்ம ஆவரேஜ் வச்சு தான் நம்ம ரேங்க் போட போகிறோம். ஸோ என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா? அப்புறம் கமா கொடுத்துக்கோங்க. கமா கொடுத்துட்டு மூணுத்தையும் ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணிட்டீங்களா? இந்த ரெட் கலரில் இருக்கா G2 G4 அது வரைக்கும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு F4 மேலே F4 இருக்கும் கீபோர்டில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டாலர் சிம்பிளில் வரும். வந்துச்சுன்னா என்டர்ன்னு கொடுங்க. என்டர் கொடுத்துட்டிங்களா? 3ன்னு வருதா? ஸோ கீழே இருக்கிறது வரணும்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி கொடுத்துட்டு கீழே கொடுங்க. வந்துடுச்சா? 3 2 1. ஸோ 1 வந்து 63, 2 வந்து 42, 3 வந்து 33. ஸோ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டோட்டல், ஆவரேஜ், ரேங்க்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.